சென்னை வேப்பேரி அருகே நாராயணகுரு சாலை பேருந்து நிறுத்த பகுதியில் உள்ள கழிப்பறையை மாநகராட்சி அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபிக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை வேப்பேரி பகுதியான இருக்கக்கூடிய சூளை பேருந்து நிறுத்தத்தில் தற்போது இருந்து வருகிறோம். இந்த பேருந்து நிறுத்தத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய கழிப்பறை வசதிகள் அல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த கழிப்பறை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கழிப்பறை செயல்பாடு இல்லாமல் இருந்து வருவதாகவும், அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய அந்த கழிப்பறைக்கான துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அரசு பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு இந்த நிலையில் நின்று செல்வதாகவும் இருக்கக்கூடிய பயணிகள் தெரிவித்து வருகின்றன. அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகளை உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கவனத்தெடுத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சூளை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கழிப்பறையை உடனடியாக அகற்றம் செய்து வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து நம்ம கேட்டறிவோம். இந்த இடத்துல பப்ளிக் பாத்ரூம் இருக்கிறதுனால இங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். இது இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது இது பாத்ரூமு. இப்போ யூஸ் இல்லை, பயன்படுத்தாமல் இருக்குது. அதனால் இது பக்கத்தில் வேறு எங்கன்னா நல்லா அவங்களுக்கு கட்டி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். முக்கியமான கோரிக்கைகளாக அவர்களுக்கு பேருந்து நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு துர்நாற்றம் வீசாத அளவிற்கு ஒன்று கழிப்பறை இடத்தையும் வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டு உடனடியாக இங்கே பகுதிவாசிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கழிப்பறைகளை ஒன்று புதிதாக அமைத்து தரப்பட வேண்டும் என்றுதான் பிரதான கோரிக்கைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபிக். இது இருக்கக்கூடாது, இங்கே இது இருந்தால் நல்லா இருக்காது. பாத்ரூம் இருக்கக்கூடாது, பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கணும், பக்கத்தே ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இது இருக்கக்கூடாது, செப்பரேட்டாக தனியாக இருக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டாத முன்னே அந்த கழிப்பறை இருந்தது. இப்போ கட்டித்தரேன்னாங்க, அது கட்டி கொடுக்கவே இல்லை. பப்ளிக் எப்படி போவாங்க? நீங்கள் தானே இது பண்ணோம். இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல மாற்றி எங்களுக்கு கொடுங்க. அது நாங்கள் உங்களுக்கு தாய்மோட கேட்டுக்கொள்கிறோம். நாங்களே பிறக்காமயே இந்த பாத்ரூம் இருந்தது. இது எடுத்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் எங்கே போகிறதுங்க? நாங்கள் ரோட்டில் போகிறோங்க, அசிங்கமாக இருக்குங்க. ஓய்த்து வெளி வந்தால் 50 ரூபா கொடுத்து பப்ளிக் பாத்ரூம் போயிட்டு வரோம், ஆட்டோவில் போகிறோம். எங்களுக்கு வேதனையாக இருக்குதுல்ல. நாங்கள் சுகர்கார் உடம்பு, நாங்கள் எங்கே போகுது? அந்த தொட்டி உள்ள காலியாக இருக்குதுல்ல, அங்கே கட்டி விடுங்க. பக்கத்துலேயே இருக்குது, தொட்டி உள்ள கட்டி விடுங்க. நாங்கள் உங்கள் கால் எடுத்து கும்பிட்றோங்க.